நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன, சீமானின் சின்னம் என்ன? கடந்த 15 நாட்களாக சமூக வலைதளத்திலும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு ஊடகங்களாலும் பேசப்பட்ட ஒரு செய்தி. கடந்த 2 நாட்களாக இந்த சின்னமாக நாம் தமிழ் சின்னம் இருக்குமா, இல்லை இது சின்னமாக இருக்குமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவருடைய யூகத்தின் அடிப்படையில் பல்வேறு சின்னங்களை வெளியிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்டோ சின்னம் கிடைக்கும் என்று பல பேர் சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி விசில் சின்னம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு தென்னந்தோப்பு சின்னத்தை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாயி சின்னத்திற்கு அடுத்தபடியாக ஒரு சின்னத்தை கேட்டது. தேர்தல் ஆணையத்துடைய புரோட்டோகால் அடிப்படையில் 15 சின்னங்களை நாம் ஒவ்வொரு கட்சிகளும் கேட்க வேண்டும். இப்போ அதாவது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு இந்த சின்னங்கள் ஒதுக்கப்படுகிறது. 110 சின்னத்தை தேர்தல் ஆணையம் வச்சிருக்காங்க. 110க்கும் மேற்பட்ட சின்னங்களை. இந்த 110 15 சின்னங்களை நாம் தேர்ந்தெடுக்கலாம். அப்படி நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தை கேட்கும் போதே அதற்கு கீழே 15 சின்னங்களை கேட்டிருந்தாங்க. இப்போ கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்படலை. உயர்நீதிமன்றம் போகிறாங்க, உச்சநீதிமன்றம் போறாங்க. ஆனாலும் அந்த வழக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. இப்பொழுது கால சூழல் இல்லை. உச்சநீதிமன்றத்துடைய வழக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள்ள வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற நிலைமை இருப்பதனால 1ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க முடியாது. அதனால் நாம் தமிழர் கட்சி அந்த உச்சநீதிமன்ற வழக்கை விட்டுவிட்டு புதிய சின்னம், அதாவது கரும்பு விவசாய சின்னத்திற்கு அடுத்தபடியாக அவங்க கேட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. அது என்ன சின்னம் அப்படிங்கிறது தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு யூகத்தின் அடிப்படையில் பல சின்னங்கள் பேசப்பட்டது. நாம் தமிழர் கட்சிக்கு கேட்ட அந்த 2வது சின்னம் தேர்தல் ஆணையத்தால் நாம் தமிழர் கட்சிக்கு அபிஷியலாக ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த சின்னம் நாம் தமிழர் கட்சி மட்டும் பயன்படுத்துகிற சின்னம் அல்ல, ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகளும் இந்த தேர்தல் மேடைகளை பயன்படுத்துகிற சின்னம். சொல்ல போனா ஜோ பைடன் தொடங்கி ஒரு சுயேட்சை வேட்பாளர் வரைக்கும் அந்த சின்னம் இல்லாமல் மக்களிடத்தில் பேச முடியாது. எந்த சின்னம் கடந்த 14 ஆண்டு காலமாக சீமான் அவர்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ, எதன் மூலமாக மக்கள் தலைவராக அண்ணன் சீமான் மாறினாரோ, எதன் மூலமாக அண்ணன் சீமானுடைய பேச்சுகளை கேட்டு என்னை போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியில் சென்று சேர்ந்தோமோ அதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக கிடைத்திருக்கிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம், ஒளி வாங்கி என்கிற மைக். எந்த சின்னம் இல்லாமலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபட முடியாது. தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய அண்ணாதுரை, ஒட்டுமொத்தமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான வழிகாட்டியா இருக்கிற கலைஞர் கருணாநிதி, இன்றைக்கு பேசவே தெரியாத எந்த அடிப்படை தகுதியும் இல்லாத ஸ்டாலினையும் ஒரு தலைவராக மாற்றியிருப்பதும் அந்த ஒளி வாங்கி தான், அந்த மைக் தான். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் சின்னமாக வந்திருக்கிறது. அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேச சொல்லுவாங்க, நாகரிக வளர்ச்சியில கண்டுபிடிப்பினுடைய உச்சபட்ச கண்டுபிடிப்பு இந்த ஒளி வாங்கி தான். லட்சக்கணக்கான மக்களிடத்தில் கூடியிருக்கிற மக்கள்கிட்ட ஒரு தனி மனிதன் பேசுவதை கேட்க வைக்க முடியாது. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள், ஏன் ஒரே நேரத்தில் 1 கோடி மக்கள் திரண்டு இருந்தாலும் அந்த 1 கோடி மக்களுக்கும் அவர் பேசுவதை அப்படியே கடத்த முடியும் என்றால் அது இந்த ஒளிவாங்கி மூலமாக மட்டுமே கடத்த முடியும். அப்படி ஒளிவாங்கி என்பது நவீன கண்டுபிடிப்புல ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு என்று அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசுகிறார். இன்றைக்கு அதுவே அவருக்கு சின்னமாக வந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் முக்கியம் அல்ல, தமிழ் தேசிய அரசியல் வெல்ல வேண்டும் என்கிற எண்ணம் தான் முக்கியம். தமிழ்நாட்டிற்குரிய ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, தீண்டாமை, சாதிய இழிவு, ஏற்ற தாழ்வு, வள சுரண்டல், இதற்கு எதிரான ஒரு அரசியலை பேச வேண்டும். இதற்கு எதிரான ஒரு அரசியல் தமிழ்நாட்டிலே சாத்தியப்பட வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு தமிழ்நாட்டு இளைஞனுக்கும் இருக்க வேண்டும். படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், நல்லவர்கள், நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள், அநீதிகளுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த முறை நாம் தமிழர் கட்சி நிறுத்தியிருக்கிற 40 வேட்பாளருடைய தேர்வு நடந்ததை கடந்த 6 மாத காலமாக அண்ணன் சீமானுக்கு அருகிலிருந்து பார்த்தேன். ஒவ்வொரு வேட்பாளர் தேர்விலும் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரத்தை என்பது அவர் பக்கத்திலேயே போக முடியல, அந்த அளவுக்கு இறுக்கமா இருந்தார். இந்த வேட்பாளர் ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை பரிந்துரைகள் செய்யப்பட்டது. அத்தனை பேருடைய ப்ரொஃபைல் பார்க்கப்பட்டது, அவங்களுடைய பின்னணி பார்க்கப்பட்டது. அவருக்கு பேச தெரியுமா, தமிழ் தேசிய அரசியல் தெரியுமா, எந்த நோக்கத்திற்காக இவர்கள்
வேட்பாளராக நிற்கணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இன்று எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து மிக மிக உறுதி வாய்ந்த படித்த பண்புள்ள தமிழ் தேசிய அரசியலையும் இந்த வளச்சுரண்டலையும் இந்த கார்ப்பரேட் அரசியலையும் இந்த அமைப்பை ஒட்டுமொத்தமான இந்த அமைப்பு முறையை எதிர்த்து நிற்கக்கூடிய வெவ்வேறு பின்னணி கொண்ட இளைஞர்களை, படித்தவர்களை, பண்புள்ளவர்களை, மருத்துவர்களை, பொறியாளர்களை, வழக்கறிஞர்களை அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிமுகம் செய்ய அதில் கிட்டத்தட்ட 13 பேர் மருத்துவர்கள். இதுவரைக்கும் வந்திருக்கிற அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் பட்டியலையும் அப்படியே இந்த மக்கள் பார்க்கட்டும். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் பட்டியலையும் இந்த மக்கள் பார்க்கட்டும். ஏதாவது ஒரு கட்சி காட்டினா அந்த கட்சிக்கு தாராளமாக நீங்கள் ஓட்டு போடலாம். நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட தேவையில்லை. ஏன்னா இப்படி யாராலையும் வேட்பாளர் தேர்வையோ வேட்பாளர் அறிமுகத்தையோ நடத்த முடியாது. அப்படி ஒரு வேட்பாளர் பட்டியலை அண்ணன் சீமான் அவர்கள் தயார்படுத்தியிருக்காரு. எந்தெந்த சமூகம் எல்லாம் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த சமூகத்திற்கெல்லாம் சரியான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணுமோ அதை அத்தனையும் சரியாக வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு, குடிவாரி கணக்கெடுப்பை கேட்டு நாம் தமிழ் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தமிழ் கட்சி தங்களுடைய வேட்பாளர் பட்டியலையே அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறது. ஆதி தமிழ் குடிகள் தனித்தொகுதியை தாண்டி பொது தொகுதியில் நிப்பாட்டுவது மிகப்பெரிய சவால். ஒரு தெளிமலையை மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா நிப்பாட்டினாங்கன்னா அது உண்மையிலே பெரிய புரட்சி. அதற்கு பிறகு யாரும் நிப்பாட்டலை. அதை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வேட்பு பட்டியலில் சாத்தியப்படுத்தியிருக்கிறார். வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய சவால்கள் இருந்ததுனால தான், வேட்பாளர் தேர்வில் ஒரு சிரத்தை எடுத்துக்கொண்டதுனால தான், மிகப்பெரிய அக்கறை எடுத்துக்கொண்டதுனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியே தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கத்தான் திட்டமிட்டிருந்தார். அதாவது இந்த தேர்தல் நடவடிக்கை, தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தமிழ்நாடு வருவதற்கு முன்பாகவே நம்முடைய பாதி சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்கணும். ஒரு சுற்று முடிச்சுட்டு 2ஆம் சுற்று 3 சுற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடணும் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு திட்டமிட்டாங்க. பிப்ரவரி மாதம் முழுக்க திட்டமிடம், அப்புறம் மார்ச் முழுக்க, அப்புறம் ஏப்ரல் முழுக்க 3 மாதம் தொடர் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் முடக்கப்பட்டது. அப்புறம் வேட்பாளர் தேர்வை எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய அக்கறை சிரத்தை, அடிப்படை கட்டமைப்பு, பொருளாதார சிக்கல், இதை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. தேர்தல் அரசியல்ல திமுக அதிமுகவை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வளர்ந்து வருவதை திமுகவும் விரும்பாது, அதிமுகவும் விரும்பாது, மேல இருக்கிற பாஜகவும் விரும்பாது என்பதை இந்த 30 நாட்கள்ல கண்ணு கூட நான் பார்த்தேன். எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு செக் வைக்க முடியும், செக் பாயிண்ட் வைக்க முடியும், லீகலா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக, தமிழ்நாடு அரசின் மூலமாக எந்தெந்த வகையிலெல்லாம் செக் வைக்க முடியும் என்று திட்டமிட்டு வச்சாங்க. அதை எதுவுமே லீகலா கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வச்சாங்க. அதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அப்போ ஒரு அதிகாரம் எவ்வளவு வலிமையானது, அந்த அதிகாரத்தை அவங்க அடைஞ்சு உட்கார்ந்துட்டாங்கன்னா நம்மளை நசுக்குவதற்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வெளியே பல யூகங்கள் திட்டமிட்டு சின்னத்தை விட்டுட்டாங்க, சின்னத்தை விடலை. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விவசாய சின்னம் மட்டுமல்ல, எந்த ஒரு கேட்கிற சின்னமும் கிடைத்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக அதிகார வர்க்கம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாட்டில் இருந்த அண்ணாமலை வேலை செஞ்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு திமுக அவங்க தரப்புல என்னென்ன வேலையை செய்யணுமோ அதை செய்திருக்கிறது. ஒரு ஒன்றுத்துக்குமே உதவாத ஒருத்தனுக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தமிழ்நாட்டில் போட்டியிட போறானா, இல்லை தமிழ்நாட்டில் வேட்பாளர் நிப்பாட்ட போறானா? அப்படி நிப்பாட்டி பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்களா? அவனுக்கு வேட்பாளர் நிப்பாட்டி அந்த வேட்பாளரை 10 பேர் பரிந்துரை செய்வதற்கு கூட ஆள் கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் இருந்த 4 பேரையும், டாஸ்மாக்ல இருந்த 2 பேரையும் கூட்டு உட்கார வச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நாம் தமிழ் கட்சியை அவமானப்படுத்த வேண்டும், இந்த சின்னத்தை பறிச்சு வச்சுக்கிட்டு ஒரு பார்கெனிங், ஒரு வகையான ஒரு த்ரெட்னிங் பாலிடிக்ஸ் நடைபெறுகிறது. எந்த சின்னம், அதாவது ஒரு 110 சின்னங்கள்ல ஒரு மக்களிடத்துல உடனடியாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு 10 சின்னங்கள் இருக்குன்னா அந்த 10 சின்னத்தையும் லெட்டர் பேட் கட்சிகள் முந்த நாள் தொடங்கி சும்மா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த சின்னத்தை கட்டி விண்ணப்பிச்சு வாங்கிக்கிறான். அப்போ இந்த முதன்மையான சின்னங்கள் போயிருது. இது இந்த தேர்தல் முறையில், ஜனநாயக முறையில், இந்த அமைப்பு முறையில் மிகப்பெரிய தவறு. பலம் வாய்ந்த கட்சிகள், வளர்ந்து வருகிற கட்சிகள், ஒரு அமைப்பை வலுவாக வைத்திருக்க கட்சிகள் ஒரு 7 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. இந்த முறை 15 விழுக்காடு தாண்டி போவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒன்றுத்துக்குமே உதவாத ஒருத்தனுக்கு நாம் தமிழ் கட்சி கேட்குற சின்னத்தை எடுத்து கொடுத்துறாங்க. ஆனாலும் நாம் தமிழ் கட்சி போராடி பல தரப்புல பேசி கரும்பு விவசாய சின்னத்துக்கு அடுத்தபடியாக வைத்திருந்த அந்த சின்னத்தை, ஒளி வாங்கி சின்னத்தை நாம் தமிழ் கட்சி போராடித்தான் இதையும் பெற்றிருக்கிறது. நாம் தமிழ் கட்சியோட சின்னம் எந்த சின்னம் கொடுத்தாலும் 1 மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வலிமையான ஐடி விங் இருக்கிறது. நாம் தமிழ் கள போராடிட்டு இருக்காங்க. சக்தி வாய்ந்த வேட்பாளர் இருக்காங்க. எல்லா வேட்பாளர்களும் ஆகச்சிறந்த பேச்சாளர்கள், சிந்தனைவாதிகள், நல்ல எழுதக்கூடியவங்க, எல்லோரும் நாம் தமிழ் வேட்பாளர் இருக்காங்க. அது எல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழுடைய
கட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க வலுப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த சின்னத்தை எல்லா வடிவங்களிலும் எளிமையான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. பெரிய பெரிய பலூன் விடுவதோ, இல்லை ஹெலிகாப்டரை கொண்டு போய் காட்டுவதோ, இல்லை மலேசியன் டவரில் எல்இடி லைட்டை போட்டு காட்டுவதோ அப்படி காட்டலாம் பிரம்மாண்டப்படுத்தி சின்னத்தை செய்ய மாட்டாங்க. சாதாரண மக்கள்கிட்ட மக்கள் மொழியில் பேசி சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற வலிமை நாம் தமிழ் கட்சியில் இருக்கு. அதுவும் இந்த 20 நாட்கள் தேர்தல் பரப்புரையில் அண்ணன் சீமானவர்கள் நான் எப்படி இருப்பேன்னு நேற்று வேட்பாளருக்கு ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்தாரு. இந்த தேர்தலை ஒட்டுமொத்தமாக என் பக்கம் திருப்புவதற்கான எல்லா வேலைகளையும் நான் ஈடுபடுவேன். அதாவது சண்டை செய்யறதுக்கு பெரிய ஆயுதங்களுக்கு வரதான் நுணுக்கங்கள் தேவை. ஒரு பீரங்கி இருக்குன்னா அதுக்கு ஒரு நுணுக்கம் தேவை, ஒரு துப்பாக்கினா அதுக்கு நுணுக்கம் தேவை, ஒரு சிலம்பம்னா அதுக்கு ஒரு நுணுக்கம் தேவை. ஏதுமே இல்லாமல் ஆயுதமற்றி நிராயுதபாணியாக இருப்பவனுக்கு என்ன நுணுக்கம் தேவை? இறங்கி அடிக்க வேண்டியதான். அதாவது ஒரு சொல்லுவாங்க, ஒரு வரலாற்றில் அலெக்சாண்டர் போருக்கு தயாராக இருந்திருக்காரு. அப்போ அவருடைய தளபதி சொன்னாராம், மன்னா இந்த மாதிரி வடக்கு வாசல் வழியாக எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க அப்படின்னு. அப்படியா இருக்கட்டும். திருப்பி இன்னொரு தளபதி தெற்கு வாசல் வழியாகவும் எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க. சரி இருக்கட்டும். ஐயா மேற்கு வாசல் வழியாகவும் எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க. இருக்கட்டும். கிழக்கு வாசல் வழியாகவும் எதிரிகள் சூழ்ந்தாங்கன்னு இருக்காங்க. 4 பக்கமும் எதிரிகள் சூழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு தளபதி சொல்லியிருக்காரு. கிழக்கு பக்கம் எதிரிகள் வந்தபோது போருக்கு போகலை அலெக்சாண்டர், மேற்கு பக்கம் வரும்போதும் போருக்கு போகலை, தெற்கு பக்கம் வரும்போதும் போகலை, வடக்கு பக்கம் வரும்போதும் போகலை. ஆனால் ஒட்டுமொத்தமாக எதிரிகள் சூழ்ந்து விட்டார்னு சொன்ன உடனே அலெக்சாண்டர் சொல்லியிருக்கிறாரு, இப்ப இறங்கலாம், எல்லா பக்கமும் அடிக்கலான் இருக்காரு. கிழக்கு பக்கம் வந்தாதான் ஒரு பக்கம் மூலம் திருப்பி தெற்குக்குள்ள வந்துடக்கூடாது, இப்ப எல்லா பக்கமும் அடி. அப்போ 4 பக்கமும் எதிரிகள், நடுவிலை நாம் தமிழ்த்தா என்பது போல 4 பக்கமும் நாம் தமிழ்ச்சி சுத்தி சூழ்ச்சிகளும் துரோகங்களும் வஞ்சங்களும் சூழ்ந்திருக்கிறது. ஆயுதமற்று நிற்கிற நாம் தமிழ்ச்சி இறங்கி அடிக்க காத்திருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்த துரோகங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள், மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, தீண்டாமை, சாதி மத இழிவு, வளச்சுரண்டல், கனிம வள கொள்ளை, காட்டு வள கொள்ளை, நீர்வள கொள்ளை, தமிழ்நாடு முழுமைக்குரிய மணல் கொள்ளை, இது எல்லாவற்றையும் மக்களிடத்தில் மக்கள் மொழியில் எடுத்து வைக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான். இந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சி, 70 ஆண்டுகள திராவிட ஆட்சி, இந்த 70 ஆண்டுகள தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் செய்த துரோகங்கள் அத்தனையும் ஒரு பட்டியலிட்டு மக்களிடத்தில் பேச முடியும் என்றால் அது அண்ணன் சீமானால் மட்டும்தான் முடியும். ஒரே மேடையில் எடப்பாடி பழனிசாமி, ஒரே மேடையில் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, இல்லைன்னா அவங்களுடைய தேசிய தலைவர் யாராவது ஒருத்தர், அண்ணன் சீமான் 4 பேரை நிப்பாட்டி மக்கள்கிட்ட பேச சொன்னா மக்கள் யாரு பேச்சுக்கு செவிமடுத்து கேட்பான் என்றால் அது நான் சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டிய தேவையில்லை. அண்ணன் சீமானுடைய பேச்சு தான் மக்கள் கேட்பான். இவர்கள் யாருக்கும் பேசவும் தெரியாது, பேசுவதற்கு எதுவும் கிடையாது. ஆனால் சீமானுக்கு பேச தெரியும் என்பதை தாண்டி மக்கள் மொழியில, பாமர மொழியில, மக்களுக்கு புரியும் மொழியில மக்கள் பிரச்சனை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுதான் நாம் தமிழ் மிகப்பெரிய பலம். அவருக்கு பணம் பலம், படை பலம், அதிகார பலம். திமுக அதிமுக பாஜகவுக்கு நாம் தமிழ் பணம் இல்லை, மிகப்பெரிய அதிகாரம் இல்லை, ஆனால் நம்பிக்கை கொண்ட படை இருக்கிறது. இந்த 3 பேரையும் தாண்டிய படை இருக்கிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பணம் கொடுத்தாதான் ஆள் வருவான். அந்த பணத்திலையும் எவ்வளவு கொள்ளையடிக்கலான்னு ஒவ்வொருத்தரும் பார்ப்பான். ஆனால் நாம் வச்சு பணம் கொடுக்காமல் தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபடுகிற, பணம் கொடுக்காமல் சமூக வலைதளங்களில் நாம் தமிழ்ச்சியை வீரியமாக கொண்டு போய் சேர்க்கிற, பணம் கொடுக்காமல் ஓட்டுக்கு வாக்களிக்கிற ஒரு பெரும் படையை நாம் தமிழ்ச்சி சேர்த்து வைத்திருக்கிறது. அதுதான் நாம் தமிழ்ச்சியுடைய மிகப்பெரிய பலம். நாம் தமிழ்ச்சியை வீழ்த்துவதற்கு திமுக நினைக்கிறது, பாஜக நினைக்கிறது, அதிமுக நினைக்கிறது. ஆனால் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்த நினைக்கிற இந்த 3 கட்சிகளுமே நாம் தமிழ் கட்சியின் சின்னமாக வந்திருக்கிற ஒளி வாங்கி சின்னத்தை பயன்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். நாம் தமிழ் எனக்கு பிடிக்காதுங்க, தமிழ் தேசியம் எனக்கு பிடிக்காது, சீமானை பிடிக்காது, அதனால சீமான் சின்னத்தை நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஸ்டாலினும் சொல்ல முடியாது, சுவீர பாண்டியனும் சொல்ல முடியாது, ஏவா வேலுன்னு சொல்ல முடியாது, அண்ணாமலையும் சொல்ல முடியாது, எடப்பாடியும் சொல்ல முடியாது. நாம் தமிழ் சின்னத்தை பயன்படுத்தாமல், ஒளிவாங்கியை பயன்படுத்தாமல், மைக்கை பயன்படுத்தாமல் மக்கள்கிட்ட இவங்க பேசவே முடியாது. நாம் தமிழ் சின்னத்தை 1 மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஐடி விங்கை தாண்டி மைக் டெஸ்டிங் 1 2 3 என்று சொல்வதிலேயே நாம் தமிழ்ச்சின் சின்னம் போய் சேரும். ஒவ்வொரு கட்சியின் தலைவர் கூட்டத்துக்கு முன்னாடி மைக் டெஸ்டிங் சொல்லி தான் ஆகணும். மைக்குன்னு சொல்லும் போது இதான் எங்க சின்னம், எங்க சின்னத்தை ஸ்டாலினே ப்ரொமோட் பண்றாரு, எங்க சின்னத்தை எடப்பாடியே ப்ரொமோட் பண்றாரு, ஏன் அமித்ஷாவும் நட்டாவும் மோடியுமே எங்க சின்னத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நாம் தமிழ்ச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறது. தேர்தல் தேதி, அந்த பிரச்சார பயணம் முடிந்து அதற்கு பிறகு ஒரு தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் வரும்போது கூட தேர்தல் ஆணையம் நாம் தமிழ்ச்சியுடைய மைக்கை பயன்படுத்தி தான் மக்கள்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அதனால இந்த சின்னம் எளிமையாக மக்கள்கிட்ட போய் சேர்கிற சின்னம். எல்லாவற்றையும் தாண்டி அண்ணன் சீமான் உடைய அடையாளம் பேச்சு,
அந்த பேச்சு மக்களுக்கு போய் சேர்வது இந்த ஒளி வாங்கியின் மூலமாக. சீமானையே மக்களுக்கு அறிமுகப்படுத்திய சின்னம் அண்ணன் சீமானுடைய சின்னம். ஒளி வாங்கி சின்னத்தை தாங்கிக் கொண்டு அண்ணன் சீமான் முழங்க வருகிறார். தலைவர் பிரபாகர் அவர்கள் சொன்னதாக அண்ணன் சீமான் மேடையில் சொல்லியிருக்கிறார், என்னுடைய துப்பாக்கியிலிருந்து வருகிற குண்டுகளுக்கு எவ்வளவு வலிமை உண்டோ அவ்வளவு வலிமை உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு உண்டு. நீங்கள் பேசுங்கள், பேசி தமிழ் தேசிய எழுச்சியை ஏற்படுத்துங்கள் என்று. அப்படி தலைவர் பிரபாகரன் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு வலிமை இந்த ஒளி வாங்கின் மூலமாக மக்களிடத்தில் சேரட்டும். வாங்கி வாங்கி தின்று நாட்டை கொளுத்த இந்த அரசியல்வாதிகளை விரட்டுகிற சின்னமாக இந்த ஒளி வாங்கி இருக்கட்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ